அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்றிருந்தார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து வரக்கூடிய நிலையில அவருக்கு எதிராக டி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அவர் பல எம்எல்ஏக்களின் ஆதரவுகள் பெற்றதாக சொல்லப்பட்டது. டி.வி. சண்முகம் தலைமையிலான ஆதரவு பெற்ற எம்எல்ஏக்களுடன் அவர் அவ்வப்போது தொடர்ச்சியாக தனிமையில் ஆலோசனை நடத்தி வந்தார். இருதரப்புக்கும் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டார்கள். கே.பி. முனுசாமி, கே.பி. அன்பழகன், அதே போன்று முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்து அவரிடம் பேசிவிட்டு அதன் பிறகாக டி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெறக்கூடிய அவரது எம்.ஆர்.சி. நகர் இல்லத்திற்கும் சென்று அங்கேயும் சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் எதிலும் உடன்படாத டி.வி. சண்முகம் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் டி.வி. சண்முகம் தலைமையில 30 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதங்களுடன் அவர்கள் சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு தமிழகத்தோட இந்த தேர்தல் முடிவுகளின்படி 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலையில 17 பேர் இபிஎஸ்க்கு ஆதரவாக, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக காலையில் கடிதம் கொடுத்த நிலையில தற்பொழுது எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்கள், 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக ஆதரவு கடிதங்களுடன் அவர்கள் பேரவைக்கு சென்றிருக்கிறார்கள். பேரவையில் அந்த கடிதத்தை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவருக்கு தான் அதிக எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது, 30 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கிறது. அதற்கான கடிதமும் எங்களிடம் இருக்கிறது என்று அந்த கடிதத்தை தற்பொழுது தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து முன்னாள் அமைச்சர் டி.வி. சண்முகம் தலைமையில் அந்த கடிதம் வழங்கப்படுகிறது. இதில் முன்னாள் அதிமுகவின் முக்கிய முகங்களாக பார்க்கப்பட்ட முக்கிய அமைச்சர் பொறுப்புகளை வகித்த முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், அத்தம் விஸ்வநாதன், காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், கோ. அரி உள்ளிட்ட 30 பேர் தலைமை செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சட்டமன்ற குழு தலைவர் வேலுமணியாகவும் கட்சி கொறடாவாக சி. விஜயபாஸ்கரும் நியமிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த கடிதம் தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பையாவிடம் இந்த கடிதத்தை டி.வி. சண்முகம் தலைமையில் டி.வி. சண்முகம் அந்த கடிதத்தை அளித்திருக்கிறார். அதிமுகவின் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் 17 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக காலையில் கடிதம் கொடுத்திருந்தார்கள். ஓ.எஸ். மணியன், தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அவர்களும் முக்கிய அமைச்சர்களாக இதுக்கு முன்பு பொறுப்பு வகித்தவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக பொறுப்பு வகித்தவர்கள். அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று, அதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருந்தார்கள். அதற்கு எதிராக தற்பொழுது இரண்டாவதாக எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், கட்சியின் கொறடாவாக சி. விஜயபாஸ்கரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தற்பொழுது டி.வி. சண்முகம் தலைமையில தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து 30 எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகம் சென்று அவர்களுடைய ஆதரவு கடிதத்தை தற்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பான்மை எங்களுக்கு தான் இருக்குது, பெரும்பான்மையான அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கிறது என்று டி.வி. சண்முகம் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது இந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதன் பிறகாக இந்த கடிதம் மீது சபாநாயகர் பரிசீலித்து முடிவெடுப்பார் என்று தெரிகிறது. குறிப்பாக பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் தனக்கு தான் ஆதரவு என தற்காலிக சபாநாயகரிடம் எஸ்.பி. வேலுமணி இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக இது வெறும் தகவலாக தான் பேசப்பட்டு வந்தது. இருதரப்பிலும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததெல்லாம் நாம் பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலும் அதே போன்று டி.வி. சண்முகம் இல்லத்திலும் தனித்தனியாக ஆலோசனைகள் நடைபெற்று வந்தது. இரண்டு தரப்புக்கும் சமாதான பேச்சுவார்த்தையிலும் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்களால் ஈடுபட்டதெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். ஆனால் தற்பொழுது வெளிப்படையாகவே எதிர் திசையில் இரண்டு தரப்பில் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இபிஎஸ்க்கு ஆதரவாக 17 சட்டமன்ற உறுப்பினர்களும் எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் கடிதம் கொடுத்திருப்பதை அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் இபிஎஸ்ஆ அல்லது எஸ்.பி. வேலுமணியா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுவாரா அல்லது 30 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இந்த 30 சட்டமன்ற எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை டி.வி. சண்முகம் தலைமையில் எஸ்.பி. வேலுமணி தற்காலிக சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார். பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்களோட ஆதரவு எனக்கு தான் இருக்கிறது என்று எஸ்.பி. வேலுமணி குறிப்பிட்ட இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார். சட்டமன்ற குழு தலைவராக தன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அதே போன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோட கொறடாவாக விஜயபாஸ்கரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இரு பிரிவாக இந்த பிரிந்த அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து இந்த நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக
குறிப்பாக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து இயங்கியது. எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்த நிலையில அவருக்கு கீழே தான் மற்றவர்கள் வந்து இயங்கி வந்தார்கள். அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் அனைத்து தொகுதிகளுக்கு வந்து பிரச்சாரத்திற்கும் சென்றிருந்தார். அவர் தான் வந்து அதிமுகவின் முகமாக காட்டப்பட்டிருந்தார். ஆனால் தேர்தல் முடிவு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலருக்கு ஏமாற்றத்தை அளித்த நிலையில் தான் இந்த முடிவை வந்து அவர்கள் எடுத்திருப்பதாக வந்து தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதிமுக தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை 47 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் வந்து அதிமுக இழந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்ற தேர்தலில் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தது. 66 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருந்தார்கள். அதன் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆனால் இந்த முறை எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தையும் வந்து அதிமுக இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில பல எம்எல்ஏக்கள், குறிப்பாக நாம் தற்பொழுது மனு கொடுத்திருப்பதை சொல்ல வேண்டும் என்றால் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் SP வேலுமணிக்கு ஆதரவாக, CV சண்முகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதில் இந்த 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக வந்து CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்டவர்கள் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார்கள். யாருக்கு ஆதரவு கொடுப்பது, அடுத்த கட்டமாக கட்சியை என்ன செய்வது, யார் கட்சியின் தலைமை பொறுப்பை வகிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பது தொடர்பாகவும் வந்து இந்த ஆலோசனைகள் எல்லாம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. இடையில் வந்து SP வேலுமணி, அதே போன்று CV சண்முகம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடைபெற்றிருந்தது. அதன் பிறகாக தான் மீண்டும் இருதரப்பிலும் வந்து தனித்தனியாக பிரித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் நடத்தியிருந்தார். அதே போன்று அவர்களுக்கு, அதாவது SP வேலுமணி மற்றும் CV சண்முகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர்கள் வந்து தனியாக ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். இப்படி தனித்தனியாக ஆலோசனை வந்து நடைபெற்றிருந்தது. இதற்கு இடையில் இவர்கள் இருவரையும் சமாதானம் செய்யக்கூடிய பணிகளிலும் வந்து சிலர் ஈடுபட்டிருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமியையும் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து சிலர் பேசிவிட்டு, அதே போன்று இங்கிருந்து சென்று MRC நகரில் இருக்கக்கூடிய CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தரப்பையும் அவர்களுடைய ஆதரவாளிகளும் சந்தித்து பேசி வந்தார்கள். சமாதான முயற்சிகள் தற்பொழுது தோல்வியுற்றதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெளிப்படையாகவே தற்பொழுது 2 தரப்பாக அதிமுக வந்து பிரிந்திருக்கிறது. காலையில் ஒரு தரப்பு 17 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கடிதம் அளித்திருந்த நிலையில, மனு அளித்திருந்த நிலையில தற்பொழுது SP வேலுமணிக்கு ஆதரவாக 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலகத்திற்கு சென்று இந்த கடிதத்தை வந்து அளித்திருக்கிறார்கள். SP வேலுமணியை அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறோம், இதை வந்து அங்கீகரிக்க வேண்டும். அதே போன்று விஜயபாஸ்கரை அதிமுகவின் கொறடாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இதை அங்கீகரிக்க வேண்டும் என்று தற்பொழுது கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் பிரஸ் மீட்டிங் கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் பிரஸ் மீட்டிங் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் பிரஸ் மீட்டிங் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் பிரஸ் மீட்டிங் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் பிரஸ் மீட்டிங் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க,
எல்லாமே இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் முழுசா பிரஸ் மீட்டிங். அதிமுக இரு குழுக்களாக பிரிந்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் யார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியானது எழுந்திருக்கிறது. இபிஎஸ்க்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் இன்று காலை மனு அளித்திருந்த நிலையில் தற்போது வேலுமணிக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். குழு தலைவர் வேலுமணி எனவும் கொறடா சி. விஜயபாஸ்கர் எனவும் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இரு பிரிவாக பிரிந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்பாக சி.வி. சண்முகத்தில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் சற்று நேரத்தில் அனைத்தும் தெரியவரும் என்று தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தற்போது இரு குழுக்களாக அதிமுக பிரிந்திருக்கிற நிலையில் இதற்கு என்ன காரணமாக கூறப்படுகிறது? அதிமுகவின் நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு அதிமுகவிற்கு 47 இடங்கள் மட்டுமே கிடைத்திருந்தது. அப்பொழுதே அதிமுகவில் உட்கட்சி பூசல் என்பது தொடங்கியிருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில் சில எம்எல்ஏக்களும், பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்களும் தங்களுடைய கருத்துக்களை மாறி மாறி பேசுவதாக அவர்கள் இரு தரப்பினராக பிரிந்து இருவருக்கும் இடையே ஆன அந்த கருத்து வேறுபாடு என்பது பூதாகரமாக வெடித்திருப்பதாக சொல்லப்பட்டது. இதைதான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் ரெசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். அப்பொழுதும் இதே கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டது. அதிமுகவில் யாருடன் கூட்டு ஆதரவு கொடுப்பது, தமிழக வெற்றி கழகத்துடன் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடை சிலர் வலியுறுத்துவதாகவும் உள்ளிட்ட பல்வேறு கட்சி சார்ந்த சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இன்று சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் இரு அணிகளாக இருக்கக்கூடியதை நம்மால் நேராகவே பார்க்க முடிந்தது. அது குறித்து வெளிப்படையாக யாருமே சொல்ல நிலையில் இன்று மதியம் இடைக்கால சபாநாயகராக இருக்கக்கூடிய கருப்பையா அவர்களை சந்தித்து அதிமுக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க கோரி 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவுகளோடு சேர்த்து அந்த கடிதத்தை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டவருடைய அந்த மூவருடைய ஒருங்கிணைப்பில் 30 எம்எல்ஏக்கள் இடைக்கால சபாநாயகரை சந்தித்து எஸ்.பி. வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராகவும் விஜயபாஸ்கர் அவர்களை கோட்டாகவும் நியமனம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே ஆதரவு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் மற்றும் அவருடைய முடிவுகள் தான் கட்சியினுடைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.